திரு அக்னி, இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு வலுவான கூட்டணி அமைந்திருக்கு. இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பரப்புரையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வராரு. நேற்று நடைபெற்ற அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் ஒரு கூட்டணி கட்சியுடைய தலைவர் குறித்த அந்த பேரை எந்த இடத்திலும் உச்சரிக்கல. மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்று. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் 3% வாக்கு வங்கியில் வித்தியாசம் இருக்கு அப்படின்றார். இது அந்த பூத் கமிட்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொன்னதா, இல்லை அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை என்ன ஃபேக்ட் அப்படின்றத பேசுறாரா? இப்போ இந்த ஃபேக்ட் பற்றி பேசுவோமா இல்லை அரசியலை பற்றி பேசணுமா? உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பேசுங்க. ரைட். தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியோடு எடுத்த வாக்கு சதவீதம் 18%. பாரதிய ஜனதா மட்டும் எடுத்த வாக்கு சதவீதம் 11.4%. இதில் அதிமுக கூட்டணியோடு எடுத்தது 23%. இப்போ நாம் இங்கே பார்க்க வேண்டியது அதிமுக 23%, இவங்க 18%. எதில்? நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு பிரதமர் இருந்தாங்க. இங்கே நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போவோம். 2021 பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக இவைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தான் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. அதில் பாரதிய ஜனதா வாங்கிய வாக்குகள் 2.6%. நாடாளுமன்ற தேர்தலில் 11.4%. இப்போ நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இது ஃபேக்ட். ஆனால் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரக்கத்தனமான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தேவை. இது கட்சி நலனுக்காக அல்ல, தமிழ்நாட்டு நலனுக்காக. ஆகவே இங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெய்யா நானா என்பதை தாண்டி அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சிருக்கு. அதில் மாற்றமே இல்லை. நேற்றைக்கு கூட பேசின இடத்துல இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா கூட்டணி எடுத்த வாக்குகள் 18% சொல்றாரு. ஆனா மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா எடுத்த வாக்குகள் 18% குறாரு. இப்ப அந்த வேலை இங்க தேவையில்லை. சதவீதத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய ஒற்றை நோக்கம் அர்ஜுனன் சொன்னது மாதிரி தான். சதவீதத்தை வச்சு என்ன செய்ய போறோம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா சதவீதம் தானே அவங்களுக்கு வலிமையை சேர்க்கிறதா சொல்றாங்க. 18% பாஜக கூட்டணி, 21% அதிமுக அப்படின்ற அந்த புள்ளி எங்க வருது அப்படின்னா, அந்த 18% கொடுக்கக்கூடிய வலிமை தான். சார், அதை தான் சொல்லிட்டேனே. அந்த சதவீதத்துக்குள்ள இப்ப போக வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனா ஒற்றை நோக்கம் என்னன்னா, அர்ஜுனனுடைய இதுதான். துரோணாச்சாரியார் கேட்கிறாரு, எப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, பஞ்சபாண்டவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு. அர்ஜுனன் மட்டும் கரெக்டா சொல்றாரு, எதப்பா வச்சு இது பண்ணுவ அப்படின்னா, வில்லை கொடுத்து அடிக்கிற போது எல்லாரும் கிளை இருக்கு, மரம் இருக்கு, வேர் இருக்குன்றாங்க. ஆனால் அர்ஜுனன் மட்டும் சொன்னார், அங்கே கிளி இருக்கிறது, என்னுடைய இது வில்லை நாணை வைத்து அதை இது பண்ணணும். சரி, அது மாதிரி தான் இலக்கு இருக்கு சார். இலக்கு இருக்கு. அந்த இலக்கு நியாயமானதாகவும் நாட்டிற்காகவும் இருக்குது சார். 7000 பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக என்ன பண்றாங்க? தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆனா இங்க என்னுடைய கேள்வி, 5 ஆண்டு காலம் இல்ல சொல்றேன், 5000 பேராசிரியர்கள் 25 ஆண்டு காலம் தற்காலிக பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். தீர்வு இல்லை. அதிமுக 41வது அரசாணையை எதிர்த்து மிக பெரிய போராட்டம் நடத்தியது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஆர்பி உதயகுமார் தலைமையில். ஆக அது இன்னைக்கு அப்படியே பேர் மாற்றம் மட்டும் நடத்திருக்கு. வெள்ளைக்காரர்கள் கொடுத்தது, இவர்கள் மாற்றி விட்டார்கள். இந்த கேள்வி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு.
அந்த பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும். சரி, அதுதான் இப்ப எதிர்க்கட்சிகள் பண்றாங்க. அது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். இப்ப என்ன அப்படின்னா, இலக்கு அதுதான், ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றுவதுதான் உங்களுடைய இலக்கு என்றால், தமிழ்நாட்டில் ஒரு முகம் தேவை, ஒரு அடையாளம் தேவை. பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிரச்சாரம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரம் அளவுக்கு எடுபடுமா அப்படின்றது மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவர் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றது அதிமுகவுடைய நம்பிக்கை. ஆனா தமிழ்நாட்டின் நம்பிக்கை. சரி, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலையில கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அதிமுக, அமித்ஷா ஏன் எடப்பாடி பழனிசாமி பெயரை அந்த மேடையில சொல்லல? கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் இதுவரைக்கும் சொல்லாத முன்னாள் பாஜக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2026 நாம் முதலமைச்சராக்கியே ஆக வேண்டும் சொன்னாரே. கூட்டணியை அறிவித்தது அண்ணாமலையா அமித்ஷாவா? அதே பக்கத்திலேயே அமித்ஷா இருந்தாரா இல்லையா? அவர் இப்ப பேர் சொல்லலையே. சொல்லலன்னா என்ன சொல்லுவீங்கன்னா? இல்ல சொல்லல, அதைத்தான் சொல்றேன். சரி, ஓகே, வெரி குட், மகிழ்ச்சி. சொல்லாம இருக்கிறது பிரியன் சாருக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சி இல்ல, சொல்லலன்ற விஷயத்தை உங்களுக்கு இல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். அவர் சொல்லவே இல்ல அப்படிங்கறீங்களே. சொல்லல அப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். சொல்லுங்க. அவர் சொல்லலன்றீங்கல்ல. முதல்ல திரு அமித்ஷா அவர்கள் பேசிய போது என்ன சொன்னார்? சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. சொல்லலன்னு நீங்கல்ல. அப்புறம் எப்ப சொன்னாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக தான், கூட்டணிகள் தான், பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி பயணிக்கும், அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம். முதல் கூட்டத்திலிருந்து அமித்ஷாவுடைய ஒரு ஸ்டாண்ட் மாறவே இல்லை. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். அது நாளிதழ்களுடைய கொடுத்த பேட்டியா இருக்கலாம், பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கலாம், முதல் முறையாக கூட்டணி பற்றிய அறிவிப்பா இருக்கலாம், நேற்று நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாடா இருக்கலாம். இந்த கூட்டணி ஆட்சி தான் என்ற நிலைப்பாட்டிலையும் அமித்ஷா உறுதியா இருக்கார். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணியில், அங்க இந்தியா கூட்டணி ஆட்சி என்ன சொல்றாங்க? அது மக்கள் தீர்மானிப்பார்கள். இப்பயே நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஆட்சி தான் சொல்றோம். இப்ப திமுக ஆட்சி தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல அதேதான் இங்கேயும். ஆகவே இப்ப என்னன்னா, அப்படியே வெண்ணெய் திரண்டு வருகிற போது அந்த பானையை உடைத்து விட வேண்டாம். மக்கள் திமுக ஆட்சியை அகற்றணும்னு 100% தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இங்க அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி சிறப்பாக செயல்படுகிறது. அதை மேலும் சிறப்பாக்க வேண்டியது தலைவர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை சரி, இது அப்படி போயிடக்கூடாது அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இது முதல் சுற்று. கண்டிப்பாக இந்த கூட்டணி நீடிக்கும், திமுக ஆட்சி அகற்றப்படும். சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். சரி, அதில் மாற்றமே இல்லை. சரி.